அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். திருநாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போட்டு. 3 விஷயங்கள். ஒன்று, நாளை மதியம் சரியாக 3லிருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் இறச்சிக்குளம் அமிர்தா கேம்பஸில், நாகர்கோவில் இறச்சிக்குளம் அமிர்தா கேம்பஸில் மாதா அமிர்தந்தாமயி அவங்களோட தலைமையில் அவங்களுடைய ஆசியுரை அருளாசியுடன் 50,000 பெண்கள் கலந்து கொள்கின்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. வாய்ப்பு இருப்பவர்கள் அதில் பங்கேற்கவும். இரவு நிகழ்ச்சி முடிந்து போகும்போது உங்களுக்கு நல்ல உணவும் கொடுக்கப்படும் பார்சலாக. நம்பர் 2, நான் சில விஷயங்கள் நேரத்தை கருதி ஒரு சரியான முடிவெடுத்து சரியான அது சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நான் இந்த நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் நேரம் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஒரு நேரம் வேணால் இப்போ ஒரு செகண்ட் போயாச்சு, நம்மளால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த நேரத்தை வாங்க முடியாது. இட்ஸ் கான்னா கான் தான், அவ்வளோதான். 20 வயசில் இருந்த மாதிரி 50 வயசு இல்லை, 50 வயசு இருந்த மாதிரி நம்ம 60 வயசு இருக்கப்போனால் 60 வயசில் இருக்க முடியாது. ஸோ அந்த நேரம் என்பது உடலை ஏன் சொல்கிறேன்னா, அது ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு வினாடியும் நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்குது. நாம் தான் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு கிணக்கு இருக்க மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம தான் பெரிய அப்பாட்டக்கர், நமக்கு மேலே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் நான் நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசினாலே நேர சிக்கனம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு நான் வலியுறுத்துவேன். பண சிக்கனம் ரொம்ப முக்கியமாக, நேர சிக்கனம் முக்கியமா? நேர சிக்கனம் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டோம், நாகர்கோவிலில் வேறு ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். டீசெண்டான சாப்பாடு, ஒரு பிராமின் ஃபுட்டு. சாப்பிட்ட பிறகு நான் இலையை எடுத்துட்டேன். என்னுடைய வாகன ஓட்டுநர் அவர் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ண தம்பின்ட்டு. இப்போ அவரே அதை பண்ணால் கூட நான் பண்ண கூட நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அது மாதிரி ஐராக்கெலாம் பார்த்துடல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் அது இருக்குது. நான் உள்ளே போய்ட்டு வரேன்னா அதுக்கு ஒரு 3 நிமிஷம் லேட் ஆகும். அப்படின்னா என்னோடய இலையை சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இலையை கொடுத்துட்டேன். இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு இது தப்பாக என்ன, உன்னுடைய டிரைவரை நீ இலையை எடுக்க சொல்லியா? அப்படி கிடையாது. அவருக்கு இதே இடத்துல அவர் இருந்தாலும் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அதை நான் பண்ணுவேன். நான் அது போல் ஆள் தான் நான். ஸோ பாயிண்ட் என்னென்னா இது டிரைவர் வர்சஸ் சொக்கலிங்கம் இல்லை, ஒரு சாதாரண விஷயந்தான். ஒரு 3 நிமிஷம் உங்களால் ஒரு சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நான் உணவு சாப்பிட்றேன்னா, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழையில போட்டு கை கழுவணும், வாழையில போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழையிலே கை கழுவி அழகாக 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிடுவேன். அதுக்காக போய் இந்த வாஷ் பேஷன் இருக்க மாட்டேன். பல இடங்களில் வாஷ் பேஷன் தண்ணி வர்றது பக்கெட்டில் மக்கை போட்டு வச்சுருப்பானுங்க. அது ஒரு மோசமான ஹோட்டல்னு அர்த்தம். தண்ணி இல்லைனாலே அந்த ஹோட்டல் சகிக்காது. உணவு என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அது ஒரு அவலட்சணமான முறையில் சமைக்கப்பட்டிருக்கும், கேவலமான முறையில் சமைக்கப்பட்டிருக்கும். அது ஒரு 2வது அந்த கை கழுவுனதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் மகேன் கை கழுவுனா டிஷ்யூ பேப்பர் கேட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிப்பேன். சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு. ஏன்னா வெறும் அந்த காஞ்ச கையோட பாயாசம் சாப்பிட்றதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ சாப்பிட முடியாது. அகைன் அதை அந்த டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக பில் செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி கை கழுவேன். அது ஒரு சிங்கிள் ஷாட் வேலை. இதில் உனக்கு எதாவது டைம் மிச்சமாகனா நிச்சயமாக டைம் மிச்சமாகும். அப்போ நீங்களும் வாழ்க்கையில் செழிப்போடு வாழணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா நேரத்தை விரயம் செய்யாமல் நேரத்தை சேமிக்க பழங்கள். எதை சேமிக்கணும் அப்படின்னா பணத்தையா நேரத்தையானா, திரும்பவும் சொல்கிறேன், நேரத்தை தான் நீங்கள் அதிகம் சேமிக்க வேண்டும். நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். இது 2வது விஷயம். நீங்கள் அதை பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்னெல்லாம் நேரம் சேவ் பண்ணிங்கன்னு பாருங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்லிட்டேன். இன்னொரு உதாரணத்தை என்ன சொல்லணும்னா, நேர விரயத்துக்கு
நான் என்னோடய தரப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நேர விரயத்தை தடுக்கும். நம்ம வந்து ஒரு இபி பில் பே பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஓனருக்கு வந்து ரெண்ட் கொடுக்கணும், இது போல் நீங்கள் வந்து இல்லை நான் ஃபிசிக்கலாக கொடுப்பேன், கையெழுத்து வாங்கிப்பேன். நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே அது ஃபிசிக்கல் ரெக்கார்ட் தான். அது நம்ம 2 இபி வந்து ஆன்லைனில் 10 செகண்ட்ஸில் பண்ணிடலாம், பெரிய மேட்டர் கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு கடையில் போய் தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணோம் ஃபோனுக்கு, அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஃபோன்லேருந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னும் போது அதை நீங்கள் உபயோகப்படுத்துகிற பட்சத்தில் உங்கள் டைம் சேவ் ஆகும். ஸோ இது போல் நீங்களும் எப்படிலாம் டைம் சேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். மேபி அது நல்ல விஷயங்கள் இருந்தால் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். இதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா நேரம் குறித்த அறிவு இல்லாமல் தான் வந்து லட்சக்கணக்கான பேர் தினமும் தோற்றுட்ருக்காங்க. அந்த அறிவு வந்துருச்சுன்னா நம்ம வெற்றி என்பது வந்து எவ்வளோ தூரம் போகணும்னா ஸ்கை இஸ் த லிமிட்ன்ற அளவுக்கு நம்ம வெற்றியுடைய உயரம் இருக்கும். 3வது வந்து திரு சீமான் குறித்த ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. சீமானை பர்சனலாக வந்து எனக்கு அவரோட பேச்சு முதல்ல பிடிச்சிருந்தது. நான் கூட ஃபேஸ்புக்கில் 2015-14 ஒரு சப்போர்ட் பண்ணி தான் எழுதியிருந்தேன். பட் வந்து அவருடைய நடவடிக்கைகள் அது வந்து சரியாக இல்லை. லாங் ரன் பார்க்கும்போது சிலருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சிலர் எதிர்க்கிறது, சிலர் எதிர்க்கணுமேன்ட்டு எதிர்க்கிறது, அதுக்கு வந்து டிப்பிக்கல் அரசியல்வாதியாக அவர் மாறிட்டார். அதான் உண்மை. பட் அட் த சேம் டைம் இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டை ஒரு 2 விஷயத்தில் அவர் ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் படித்தவர், அவரோட மனைவியும் அவருடைய விஷயத்தில் வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை ப்ரெஸ் ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க இவருக்கு அகேன்ஸ்டாக, விச் இஸ் நாட் கரெக்ட். அவர் மெத்த படித்தவர், அதில் டவுட்டே கிடையாது. ஐபிஎஸ் படித்தவங்க அவங்க கணவன் மனைவி ஏதாவது இழுக்கு அப்படின்னு சொன்னால் அது அக்ராஸ் த டேபிள் சால்வ் பண்ணிட்டு போகலாம். அதை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகிறது, அகெயின் வந்து ட்வீட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது போன்ற விஷயங்கள் வந்து 2 பக்கமே தவிர்த்து கொள்வது நல்லது. அது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் அது நடக்காது. பட்டு அது கூட பர்சனலைஸ்டாக நம்ம கொண்டு போயிடலாம். சரி, 2 பேரோட விஷயம் 2 பேரும் அறியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சீமான் மேலே 70% தப்பு இருக்குது, அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே 30% தப்பு இருக்குன்னு கொண்டு போயிடலாம். அதனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் அவருக்கும் அந்த ஸ்ரீ விஜயலட்சுமியா அந்த அம்மாவுக்கும் வந்து ஒரு வாய்க்கால் வளர்ப்பு தகராறு போல் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. அதுக்காக வந்து சீமான் வீட்டில் போய் வந்து வாரண்ட்டை கொடுத்து ஒட்டி அந்த மிலிட்ரிக்காரை கொண்டு போய் அவரை சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு போய் 2வது வந்து அவங்க மனைவி சாரி கேட்டு அதுக்கப்புறம் சீமான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 2 விஷயங்கள். இப்போ மிலிட்ரி பீப்புளெலாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மென்லாம் வந்து தொட்டது தப்பு, நான் தேசத்துக்கே வந்து தேசத்துக்காக நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அது நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் வந்து தேசத்துக்காக வந்து உழைச்சிருக்கலாம், ஆனால் ஒரு தவறான இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்டு என்னை தொடக்கூடாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், நீங்கள் எதுவும் எங்களை டச் பண்ணக்கூடாது அப்படின்னா விச் இஸ் நாட் கரெக்ட். நீங்கள் அந்த இடத்துல வாட்ச்மேன் வேலை பார்க்கணுன்னா அந்த வாட்ச்மேனுக்கு எப்படி டீல் பண்ணுவாங்களோ போலீஸ் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ இது மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ்மென்லாம் கொண்டு வரது முட்டாள்தனம். பட்டு சீமானை வந்து இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தக்கூடிய வகையில் அந்த நடிகை விஜயலட்சுமி ஒரே வந்து அவர் வீடியோஸ் ரீல்ஸ்லாம் போட்டு கொச்சப்படுத்துறது வந்து நல்ல விஷயம் இல்லை. இங்கே வந்து எந்த அரசியல்வாதி யோக்கியவான் அப்படின்றதான் கேள்வி. திமுகவில் இது குறிப்பாக திமுக அதிமுக கேள்வி, யார் யோக்கியவான்? சீமான் வந்து ஒரு தவறை பண்ணிட்டார், தப்பை பண்ணிட்டார். அதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவரை கலங்கப்படுத்தி அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தாங்க, இதை பண்ணாங்க, கருக்களை வச்சாங்கலாம் என்ன விஷயம்னா இது போன்ற விஷயங்கள் வந்து அரசியல்வாதி இதே ஒரு சினிமாக்காரங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருக்காது. இது நாளைக்கு மேபி விஜய்க்கு இது போல் நடிகர் விஜய்க்கு இது போல் வரலாம். நான் விஜய் ஆதரவாளர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு அரசியலுக்கு வந்துட்டாலே அவரோட பர்சனல் வாழ்க்கையை வந்து கொச்சைப்படுத்தி இதே போல் தான் திரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சருக்கு அவர் அதாவது மெயின் ரோட் ஜெயக்குமார் ஒரு பொண்ணு கர்ப்பமாக்கினார்னு சொல்லிட்டு ரிவேரா ஹோட்டலில் திண்டுக்கல்ல ரூம் நம்பர் 310 ஏதோ சொல்லி ஒரு அப்போ மறைந்த எம்எல்ஏ வெற்றிவேல் இதை வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணாங்க. இது தவறான முன்னுதாரணம். ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னா அவன் கொள்ளைக்காரன் தான். அவனை திமுக அதிமுக முத்திர குத்தாதீங்க. பிஜேபிலையும் காங்கிரஸ்லேயும் திமுகலாம் அதிமுக எல்லா கட்சியிலுமே ரவுடிஸ் இருக்காங்க, எல்லா கட்சியிலுமே தவறான ஆட்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல
சீமான் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த அம்மா வந்து வாயில் என்ன வந்து ரூபா லாலிபாப் சப்பிட்டு இருந்தாங்களா? அவங்க ஒன்றும் தெரியாத குழந்தைல பாப்கார்ன் சாப்பிட்ருந்தாங்களா? தப்பு அவங்க மேலே தான். ஸோ வென் யூ சே வந்து சீமான் இஸ் ராங், அப்போ அந்த அம்மாவும் தப்பு பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அவனும் ஒன்றும் தெரியாத குழந்தை கிடையாது. அவங்க 1000 விஷயங்கள் சொல்லலாம். இந்த பாயிண்ட் என்னென்னா, இது வந்து திமுகவோட திறந்தாழ்ந்த ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இதே போல் தான் வந்து இந்த அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு விடிவு காலமே கிடையாது என்பது என்னுடைய ரெண்டாவது கருத்து. காரணம், கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம், சீமானுடைய தவறுகளை நீங்கள் சொல்லலாம். அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஏமாந்து போன விஷயத்தையோ அவர் ஏமாத்தின விஷயத்தையோ அவருடைய வீக்னஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல அரசியலாக நான் பார்க்கவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்வது நல்லது. இது போல் விஷயங்கள்லாம் விட்டுட்டு அந்த மும்மொழி கொள்கையில ஒரு தெளிவான முடிவு எடுத்து ஹிந்தி கற்றுக்கிட்டுமே நமக்கு என்ன அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். ஹிந்தி வேண்டான்னு முடிவு எடுக்கலாம். இல்லை நான் 3வது மொழி வந்து எல்லாருமே வந்து தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், இல்லை ஏதோ ஒரு மொழி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் டிஎம்கே கவர்மெண்ட் நினச்சி. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் திசை திருப்புற வகையில் எவ்வளோ தவறுகள் தப்பு நடக்குது. டெய்லி ஒரு கொலை, பாலியல் குற்றச்சாட்டுகள், போதை என்ற விஷயம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களை சீரழிச்சிட்ருக்கு. பயங்கரமான விஷயம் கஞ்சா, இந்த வாட்டவர், எனக்கெல்லாம் அந்த பேர்லாம் கேள்விப்பட்டதில்லை. எல்லாமே இந்த மக்களை வந்து அவங்களோட கண்டிஷன் டிட்டோரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் கவரப் பண்ணுற மாதிரி சீமான் இந்த இடத்துல வந்து கையில் எடுத்துருக்கிறது வந்து பெரிய தவறான ஆயுதமாக நான் பார்க்குறேன், தவறான முன்னகர்வாக பார்க்குறேன். இதே தப்பு தான் 1989 ஜெயலலிதாவிடம் வந்து கலைஞர் கருணாநிதி பண்ணாங்க. அவங்க அரசியல் விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க கைது பண்ணுறேன்னு சொல்லி அவங்க எழுதின ராஜினாமா லெட்டரை பப்ளிஷ் பண்ணி திரும்ப அவங்களுக்கு கோவம் வந்து அதுக்காகவே அரசியல் நின்று 2021 வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க டிஎம்கேவை. சீமானுக்கும் இதே ஒரு தவறுனும் போது எதிரிக்கு எதிரி நண்பன் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்பு திமுகவுக்கு மிக பலமாக இருக்குது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. அரசு இது குறித்து சிந்திக்க வேண்டும். ஏன்னா வந்து இதே வந்து சீமானும் வந்து இதெல்லாம் விட்டுட்டு அரசு சீமானோ அண்ணாமலையோ இதெல்லாம் விட்டுட்டு இந்த லஞ்சம்லாம் வந்து எல்லா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்ட விஷயம். ஊழல்லாம் வந்து காமனான விஷயமாகிடுச்சு. ஊழல் இல்லாமல் ஒரு 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 அப்ரூவல் வாங்கணும்னா பஞ்சாயத்தில் பணம் கொடுக்காமல் அப்ரூவல் கிடைக்காது. ஒரு லைன் கனெக்ஷன் வேணும், வாட்டர் கனெக்ஷன் வேணும், ஒரு சீவேஜ் கனெக்ஷன் வேணும்னா பணம் கொடுக்காமல் நடக்கிறதில்ல. ஒரு இபி லைன் வேணுன்னா பணம் கொடுக்காமல் நடக்கிறதில்ல. எல்லாமே பணம்னு ஆனதுக்கப்புறம் காமன் மேன் வந்து அந்த லஞ்சம்ன்றது வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு பட்டா வாங்கணும், ஒரு சிட்ட அடங்கலில் ஏற்றணும், எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குன்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டது பிறகு நம்ம ஃபைட் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. லஞ்சத்துக்கு அகேன்ஸ்டாக இன்ஸ்டன்ட் மக்களுக்கு பாதிக்கப்படுற விஷயங்களை குறித்து நாம் வந்து கையில் எடுக்கணும். குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஸ்வ இந்து பரிஷத்தோட ஒரு மாநில தலைவராக ஒரு அந்த அமைப்புடைய ஒரு பகுதியோட மாநில தலைவராக இருக்கிற போது எனக்கு வருத்தம் என்னென்னா, தமிழ்நாடு அரசாங்கம் கோவில் விஷயத்தில் மிக மிக மோசமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக திருவண்ணாமலையெல்லாம் வந்து இந்த அனிருத்தெலாம் போனால் ஒரு விஐபி தர்ஷனு மகா சிவராத்திரி அன்னைக்கு. ஆனால் ஒரு காமன் மேன் ஒரு ஆந்திராவிலேருந்து வரான், ஒரு கர்நாடகாலேருந்து வரான், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஒரு மொழியிலேருந்து போகிறான் அண்ணாமலையார் நம்பி. ஆனால் அவன் கால் கடுக்க நிற்கணும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்ற மாதிரி நிற்கணும் மாதிரி ஒரு ஆக்கிட்டாங்க. அனிருத்தை என்ன பண்ணிட்டார் ஒரு விஐபி தர்ஷன். இப்போ சினிமாக்காரங்களை தான் இந்த திமுக அரசாங்கம் தூக்கி பிடிச்சிட்ருக்கா. இதை பற்றி எல்லாரும் கேட்கணும். ரெண்டாவது வந்து ஒரு 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 அசிஸ்டன்ட் கமிஷனரும் ஒரு டெப்டி கமிஷனரும் வந்து ஒரு ஜாயின்ட் கமிஷனரும் ஒரு கோவில் நிர்வாகத்தை கையில் வச்சுருக்காங்கன்னா தங்களை குறுநில மன்னர்களாகவே தங்களுடைய ஒரு மகாராணியாகவே வந்து நினச்சி நிர்வாகம் பண்ணுறாங்க. 3வது விஷயம், பக்தர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் பெரும்பான்மையான கோயில்களில் கிடையாது. 4வது விஷயம், எல்லாத்தை விட மிக முக்கியமாக அங்கே நடக்கக்கூடிய தவறுகள். 5வது விஷயம், அதை விட முக்கியமாக அதாவது தவறுகள் அதிகாரிகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டா கூட சில இடங்களில் பிராமணர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் மக்களை தவறாக ஹேண்டில் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, கோயிலுக்கு வர பக்தர்களை திட்டுறாங்கன்ற விஷயம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விஷயம் இருக்குது நம்ம எடுத்து வந்து போராடுவதற்கு, நம்ம மக்கள் முன்னாடி கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது குறித்து தான் வந்து நம்ம எல்லாருமே சிந்திக்கணும், செயல்படணும், உரக்க குரல் கொடுக்கணும். நிறைய வந்து தொழிலதிபர்கள் வந்து தங்களுடைய ஊரில் தங்களுடைய என்ன சொல்கிறது, தங்களுக்கு பிடிப்பு இல்லை, தங்களுடைய ஊரில் இருக்க கோயில் அப்படின்னு சொன்னால் அதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் போனால் போவாங்கன்றதுக்கெலாம் சில உதாரணங்கள் உண்டு. இதில் நிச்சயமாக நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம்
யாருக்கும் வந்து குனிந்து போகாமல் இது பெரிய அளவில் முன்னெடுத்து செல்லும் அப்படின்றத செல்லணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. செல்லும் என்பது வந்து 8-9 எங்களுடைய மாநில செயற்குழு கூட்டத்திற்கு அப்புறம் வந்து தெரிய வரும் மக்களுக்கு. இதை நிச்சயமாக நான் பேசுவேன் எங்களுடைய கூட்டங்களில். எங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை தான் வந்து நினச்சிட்ருக்காங்க. அண்டு இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா ஊர்கள்லையுமே எல்லா கோயில்கள்லையுமே பொதுமக்கள் அன்னதானம் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். கோவில் அன்னதானம் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு பழனி, திருச்செந்தூர் நான் சாப்பிட்டதுனால தெரியாது. பழனியை வந்து பழனி சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. அதுபோல் மேபி ஒரு சில கோயில்கள் நல்லா இருக்கலாம், எனக்கு தெரியாது. எனக்கு எல்லா கோயிலும் நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் பெரும்பான்மையான கோயில்களில் அன்னதானன்ற பேரில் ஏதோ அந்த பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுற மாதிரி அந்த பக்தர்களை அவங்க ட்ரீட் பண்ணக்கூடிய விதம், அந்த வேலை செய்கிறவங்க, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃபு ரொம்ப அநியாயம்னா டுதோக்கு ஒரு அநியாயம். அதெல்லாம் வந்து இதை நம்ம வந்து இதை மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கோயில்கள் நிச்சயமாக கோயிலிருந்து அரசாங்கம் வெளியேறணும். அரசாங்கம் வெளியேறுச்சுன்னா பெரிய மாற்றம் இருக்கும் கோயில் விஷயத்தில். அப்போது அது சம்பந்தமாக எல்லோரும் பேசணும், பேசு பொருளாக மாறணும். அப்போ தான் வந்து இந்த லாங் ரன் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படும். அது எழுச்சி ஏற்படனா அது வந்து அன்னதானன்ற ஒரு விஷயத்தால் தான் ஏற்படும். ஸோ கூடுமான வரைக்கும் எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து நம்ம அன்னதானம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அதில் குறிப்பாக இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அஷ்டபைரவர் அஷ்டமி திதி அன்று நம்ம ஆரகளூரில் இருக்கக்கூடிய தலைவாசல் ஆரகளூரில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் கோயில் பார்த்திங்கன்னா 22/3/2025 சனிக்கிழமை மாலை 6லேருந்து இரவு 8 வரைக்கும் அன்னதானம் ஆரம்பிக்க போகிறோம். இது போல் நீங்களும் இப்போ நான் அடுத்து மன்னார்குடி ராஜகோபால சாமி செங்கமலத்தார் கோயில், எங்கெல்லாம் கோயில் இருக்கோ, அது அரசாங்க கோயிலோ தனியார் கோயிலோ, மக்கள் கூடுற இடத்தெல்லாம் சாப்பாடு போடுங்க, நல்ல சாப்பாடு போடுங்க. இதுக்கு வந்து தனியாக அமைப்புலாம் வேணாம். நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு போட்டால் கூட 20,000 ரூபாய் வரும். 20 பேர் சேர்ந்தால் 20,000 ரூபாய்க்கு என்ன உணவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. இதன் மூலமாக அங்கே நட்பு பலப்பட்டு கோயிலை மையமாக வைத்து நிறைய விஷயங்கள் நடைபெறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஸோ நான் அடுத்த ஒரு 5 வருடங்களுக்கு இந்த கோயில் என்ற ஒரு விஷயந்தான் நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும். அதுக்கு வந்து அன்னதானம் தான் அது வந்து அதுக்கான ஒரே தீர்வாக இருக்கிறது தாழ்மையான கருத்து. இதுக்கு வந்து இந்த நிலையை அடையணும்னா நம்ம வந்து நிறைய உழைக்கணும். அந்த உழைப்புன்றது வந்து அசாதாரண உழைப்பாக இருக்குன்றது வந்து இதோட உபரி விஷயம். இப்போ இந்த இடத்துல நான் படித்த ஒரு கதை தான் இதோட கனெக்ட் பண்ண முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேர் ஒரு வியாபாரத்துக்காக வந்துட்டு திரும்ப அவங்க ஊருக்கு போகணும். அவங்க வரும்போது ஆற்றுல தண்ணி இல்லை, போகும்போது பயங்கர வெள்ளம் போகுது. விட்டால் வந்து இவங்களும் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்ற சூழ்நிலை. அப்போ 3 பேரும் என்னென்னு திகைச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்து ஒரு காளமாடை வந்து அந்த வெள்ளத்தில் குதிக்குது. அது பாட்டு அழகாக நீந்த ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த 3 பேரில் ஒருத்தன் அதோட வாழை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறான், அங்கே மறுக்கரைக்கு. 2வது 3வது யோசிக்கிறான், நமக்கு ஏதாவது வால் கிடைக்காதான்னு சொல்லிட்டு. 3வது பயம், எங்கே அதாவது நம்மளை முட்டிடுச்சுன்னா திரும்ப முட்டிடுச்சுன்னா திரும்பி பார்த்து அப்படின்னா அவன் பயப்படுறான். அப்போ 2வது ஆள் வந்து மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஏதாவது ஒரு வால் கிடைக்கும் பிடிச்சி போயிடும்போது ஒரு நாய் அதே போல் குதிக்குது அந்த பக்கம் போகணுன்ட்டு. இவன் நாய் வாழை பிடிக்கலாம். நாய் வந்து பாரம் தாழாமல் அது வந்து கழுத்தை தூக்கி குறைக்குது இவனை பார்த்து லொல்லுன்ட்டு. ஒரு நேரத்துக்கு மேலே அந்த குலைச்ச நாய் வந்து அந்த குறைத்த நாய் வந்து அவரோட வாய் தண்ணியில் படும்போது தண்ணி உள்ளே போய் நாய் உள்ளே அமைங்கிறது, இவனும் அந்த நாயோட போயிடுறான். 3வது ஒரு ஆள் பார்க்குறான், காளமாடை பிடிச்சவன் போயிட்டான், நாயை பிடிச்சவன் தண்ணியோடு போயிட்டான், ஒருத்தன் கரையோடு போயிட்டான், நம்ம இந்த கரையை நிற்கிறோம். எப்படி இருந்தாலும் தண்ணியோட வேகம் அதிகமாக இங்கே கரையில் இருக்கவனையும் தண்ணி அடிச்சு போய்டுன்ற ஒரு நிலைமையில் அவனையும் தண்ணி அடிச்சு போயிடுது. அப்போது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் வரும்போது காளமாடோடைய வாழை பிடித்து நீங்கள் கரை சேரலாம். வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நாயோட வாழை பிடித்தோன்ற மாதிரி கதையாக இருந்ததுன்னா தண்ணியோடு தான் போக நேரிடும். நம்ம காளமாடு வாழையும் பிடிக்கல, நாயோடைய வாழையும் பிடிக்கல,
நம்ம வந்து தேமே நின்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி அளவுக்கு அதிகம் வரும்போது நாம் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டு போகிறோம். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து ஒன்று தான், சரியான நேரத்தில் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம காளமாட வாழை பிடிச்சவன் தான் கரெக்டு அப்படின்றது தான் உண்மை. இங்கே நாயோட வாழை பிடிச்சவன் முட்டாள், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவன் வந்து அடி முட்டாள் அப்படின்றது தான் உண்மை. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேறு ஏதாவது மரத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் முயற்சி வேறு விதமாக பண்ணி 2 பேரும் உயிரோடு இருந்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்து 2 நாள் 3 நாள் மரத்து மேலே கூட ஏறி உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷனை அவங்க தவற விடுறாங்க. இது கொட்ட இன்னொரு விஷயம் வந்து, இதே போல் வெள்ளத்தில் வந்து போகும்போது ஒரு கம்பளி மூட்டை போகுது. அதை அது போய் அதில் மூட்டைகளை பிரித்தா ஏதாவது வரும்னு சொல்லிட்டு அவன் அதை வந்து பிரித்து பார்க்கலான்றதுக்காக அந்த மூட்டையை போய் பிடிக்கிறான். ஆனால் வந்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு அவனால் கரை சேர முடியல. அப்போ நண்பர்லாம் சொல்லுவாங்க, விட்டுறா அந்த மூட்டையை நீ இப்படியே பிடிச்சதுனா நீயும் அடிச்சுட்டு போயிடுவேன், தயவுசெய்து வந்துரு கரைக்குன்னு. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பிடிச்சது கம்பளி மூட்டை இல்லை, கரடி மூட்டை, கரடி குட்டி. அது நான் கம்பளி மூட்டைன்னு நினச்சி பிடிச்சிட்டேன், நான் அதை பிடிச்சிக்கல, இப்போ அதுதான் என்னை பிடிச்சி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நம்ம வந்து இது ஆன்மீகம் எப்படி பார்க்குதுன்னா, கரை ஏறுவது வந்து எப்படின்றது வந்து சிந்திக்கிறது வந்து மனித இயல்பு. ஏதாவது பற்றி கொண்டு கரையேறணும்னு சொல்லிட்டு அதாவது எதுவுமே பற்றாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயத்தை வலியுறுத்துவது தான் வந்து ஆன்மீகத்துடைய உச்சம். அப்போ அந்த வகையில் பற்றற்ற நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் பற்று வரவு வந்து நிறைய வைத்து கொண்ட பிறகு அந்த நிலைக்கு போகலாம். ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து பணத்தை நோக்கி தான் இருக்கணும். பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள். பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி இஸ் த அல்டிமேட். மணி தான், பணம் தான் பேசும், பணம் பத்தும் செய்யும். பணம் ரொம்ப முக்கியமானது, பணம் நல்ல விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. பணம் சம்பாதிக்காமல் எனக்கு பணம் பிடிக்காது, எனக்கு பணக்காரன் அவனை பிடிக்கலன்னா அது வந்து தவறுதலான பேச்சு, அது வந்து சோம்பேறித்தனமான பேச்சு. இப்போ பணம் முக்கியம் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த பற்றற்ற நிலையில் இருக்கணும், அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் ஒரு நிலையில் இருக்கணும். பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம செயல்படணும், சரியான முடிவு எடுக்கணும், சரியான நேரத்தில் எடுக்கணும், தெளிவான முடிவாக அந்த முடிவு இருக்க வேண்டும் என்பது தாழ்மையான கருத்து. ஸோ நீங்கள் வந்து ஆத்தோடு போகிறீங்களா, இல்லை வந்து நாய வாழை பிடிக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு காளமாடோட வாழை பிடிக்க போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை. கம்பளி முட்டையை பிடிச்சிங்க, அது கரடி குட்டி ஆச்சுன்றலாம் விஷயம் கிடையாது. இங்கே வந்து செயல் அப்படின்றதான் விஷயம். யூ ஹாவ் டு ஆக்ட். இந்த நீங்கள் வந்து அந்த ஆக்டுன்ற ஒரு விஷயம் வரலன்னா நீங்கள் ஓவர், நீங்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் உயிர் வாழ்றதுல அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய செயல் திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது கொடுக்குற பட்சத்தில் நிறைய விஷயங்களை நம்மால் இந்த பூமியில் சாதிக்க முடியும். இன்றைக்கி கூட வந்து இந்த ட்ரம்ப்போட இன்டர்வியூ காலில் பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் வந்து ஜெலன்ஸ்கியை வச்சு செய்வார் ட்ரம்ப்பு. நிறைய பேருக்கு ட்ரம்ப் மேலே வருத்தம் இருக்கலாம். எனக்கு வந்து ட்ரம்ப் பண்ணது சரின்னு நான் சொல்லுவேன். $350 பில்லியன் வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் இல்லைன்னா உங்களை வந்து 3 நாளில் ரஷ்யா முடிச்சுட்டு போயிடுவாங்கன்றது தான் ட்ரம்ப்போட வாதம். நன்றி கட்டத்தனமாக வந்து இந்த உக்ரைன் அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக அந்த இடத்துல பேசுகிறாரு. அவங்க டெக்னிக்கலாக ப்ரெஸ்ஸை வச்சு தான் பேசுகிறாங்கன்னும் போது இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்றது ஜெலன்ஸ்கி தெரியாமலாம் இருந்திருக்காது. பட் என்னென்னா ட்ரம்ப்பும் வந்து புட்டினும் வந்து இன்னவே வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோ தான். மேபி இவர் வரணும், ட்ரம்ப் வரணுன்றதை புட்டின் விரும்பினார். பைடன் வந்து அகெயின்ஸ்ட் புட்டின் அப்படின்றது தான் மேட்ரு. ஆனால் இங்கே தவறு எங்கே அப்படின்னு சொன்னால், அவர் ரஷ்யாவோட வந்து இணக்கமாக போயிருக்கணும். அவர் ஐரோப்பிய நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு ரஷ்யாவை பகைச்சது தப்பு. இதுக்காக அந்த நாடு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இழந்திருக்கின்றது. அது பணம் போனால் பரவாயில்ல, பில்டிங் போனால் பரவாயில்ல, ரிசோர்ஸஸ் போனால் பரவாயில்ல, ஆனால் விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் அங்கே பறி போயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக நிறைய இளம் விதவைகள் உருவாயிருக்காங்க, அப்பா இல்லாத குழந்தைகள், கால் ஊனம், கை ஊனம், அப்போ எவ்வளோ பாதிப்புகளை உக்ரைன் சந்திச்சிருக்கு. வயசு வச்சா இவங்க 100 மடங்குனா இவங்களும் 5 மடங்கு சந்திச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு காரணம் உக்ரைன் அதிபருடைய முட்டாள்தனமான மூவ்ஸ் தான். நன்றி கட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா இது போல் விஷயங்கள் தான் நம்ம வந்து சந்திக்க நேரிடும். ஸோ நாம் வந்து இது போல் இடங்களில் நம்ம வந்து இது வந்து ஒரு போராக இதை பார்க்காமல் மனித வாழ்க்கையில் இது போல் நிறைய விஷயம் என்கவுண்டர் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல யாரோட இருந்தால் நமக்கு சேஃப்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 10 பேர் நம்மளை ஏற்றி விடுவான், நீ அடி உத குத்து அப்படின்லாம் சொல்லுவான். அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடைசியில் இப்போ ஜெலன்ஸ்கி கதை தான். ஜெலன்ஸ்கியும் இப்போ போட்டு தள்ளுவான்னு நினைக்கிறோம் போகிற போக்கில். அப்போது
ஜெலன்ஸ்கி பண்ண தப்பு அமெரிக்காவுக்கு விசுவாசமாக இல்லைன்ற ஒரு விஷயந்தான். நம்பர் 2, நாமும் விசுவாசமாக இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது, அதை விட முக்கியமானது வந்து யாரோட இருக்கணும், எப்படி எந்த டைமில் யாரோட இருக்கணுன்ற விஷயமும், எந்த டைமில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணுன்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பணத்தை நோக்கி பிரயாணம் என்பது வந்து இப்போ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணணும். அது உங்களை அடுத்த கட்ட நகர்த்தும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். போகிற வழியில் இந்த வீடியோ போட்டு எனக்கு இந்த கண்ணு வந்து ஒரு பயங்கர அலர்ஜி ரைட் ஆகி, அதனால தான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன், மன்னிக்கவும். ஸோ நாளைக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆடி அகம் கரைந்து இசை பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம்.